உலக இரட்சகர் சபையை தொடங்கிய இத்தாலி நாட்டு ஆயர் அல்போன்ஸ் லிகரி. இவர் அடிக்கடி தன்னுடைய சபை குருக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, கடவுளுடைய கரங்களில் உங்களை ஒப்புக்கொடுங்கள், கடவுளுடைய கரங்களில் உங்களை அர்ப்பணிப்பதை தினசரி பழக்கமாக கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கான சிறந்ததை அவர் தினமும் உங்களுக்கு அருள்வார் என்று கூறுவார். திருவருகை காலம் 7வது நாளில் நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்ற ஒரு சிந்தனை, கடவுளுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணித்து வாழ வேண்டும் என்பதே. கடவுள் தனது ஒரே மகனை பலியிடுமாறு ஆபிரகாமிடம் கூறிய பொழுது, ஆபிரகாம் தனது மகன் ஈசாக்கை அழைத்து கொண்டு மொரியா மலைக்கு அவர் செல்லுகின்றார். போகின்ற வழியில் சிறுவன் ஈசாக்கு தனது தந்தையை பார்த்து கேட்கின்றார், பலிபொருள் எங்கே என்று. அதற்கு ஆபிரகாம் கடவுள் தருவார் என்று சொல்லிவிட்டு மேலே அழைத்து செல்லுகின்றார். மலை உச்சிக்கு சென்ற பின்பாக அங்கு ஈசாக்கை எடுத்து பலிபீடத்தின் மீதாக படுக்க வைக்கின்ற பொழுது சிறுவன் ஈசாக்கு, தந்தையே, பலிபொருள் நானா அல்லது என்னை ஏமாற்றி விட்டீரோ என்று எதுவும் கேட்கவில்லை. பலிபொருள் எங்கே என்று கேட்ட சிறுவனுக்கு நானா பலிபொருள் என்று தந்தையை பார்த்து கேட்பதற்கு வெகு நேரம் ஆகியிருக்காது. ஆனால் கடவுளுடைய கரங்களிலும் தந்தையின் மீது கொண்டுள்ள அன்பிலும் ஈசாக்கு தன்னை கடவுளின் கரங்களில் அர்ப்பணித்தார். கிறிஸ்து மனிதனாக பிறந்தது முதல் இறப்பு வரை அவர் செய்த ஒரு தனித்துவமான செயல் என்னவென்றால், கடவுளுடைய கரங்களில் ஒவ்வொரு நாளையும் அர்ப்பணித்து வாழ்ந்ததே. இன்று நாமும் நமது வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் கடவுளுடைய கரங்களில் அர்ப்பணித்து வாழ அழைக்கப்படுகின்றோம். மத்தேயு 26 3 முறை இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய வார்த்தைகள், தந்தையே, உமது திருவுளப்படி எனக்கு ஆகட்டும் என்பதுதான். இதன் வழியாக கிறிஸ்து கடவுளின் கரங்களில் தன்னை ஒப்படைத்தார். இன்று நாம் நமது துன்ப வேளைகளில் யாருடைய கரங்களில் நம்மை ஒப்படைக்கின்றோம்? துன்பம், வேதனை நம்மை ஆட்கொள்கின்ற பொழுது நாம் யாரை நோக்கி ஓடுகின்றோம் என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். சிந்திப்போம். திருவருகை காலத்தில் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்து பிறக்கவிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பிற்கு நம்மையே நாம் தயாரிப்போம். ஜெபிப்போம். அன்பின் இறைவா, கிறிஸ்து உமது கரங்களில் தன்னுடைய ஆவியை ஒப்படைத்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தது போல நாங்களும் எங்களை முழுவதையும் உமது கரங்களில் ஒப்படைத்து உமது திருவுளப்படி நடக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.